பணத்தை மதியுங்கள், நீங்களும் மதிக்கப்படுவீர்கள். மன நிர்வாகம் எவ்வளவு முக்கியமோ பண நிர்வாகமும் அவ்வளவு முக்கியம். பணத்தை நிர்வகிக்க தெரிந்தால் மட்டுமே அதை அனுபவிக்கவும் காப்பாற்றவும் முடியும். ஆப்ரஹாம் லிங்கனிடம் ஒருவர் கேட்டார், படிப்பதால் பணம் கொட்டப்போவதில்லை, பிறகு ஏன் எப்போது பார்த்தாலும் படித்துக்கொண்டே இருக்கிறீர்கள்? அதற்கு ஆப்ரஹாம் சொன்ன பதிலை கேட்டால் பணத்தின் அருமை உங்களுக்கு புரியும். பணக்காரர்களாக இருப்பது தவறல்ல, மனிதர்களாக இல்லாமல் இருப்பதுதான் தவறு. எந்த நோய்க்கும் மருந்து இருக்கிறது, ஆனால் ஒரு எக்ஸ்ரே எடுப்பதற்கு கூட காசு இல்லாத ஏழைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எதிர்ப்பு சக்தி இல்லாத ஏழைகளைத்தான் நோய்களும் தாக்குகின்றன. காலத்திற்கு உன்னை கண்காணிப்பது மட்டும்தான் வேலை. காலத்திடம் கருப்பு கணக்கெல்லாம் காட்ட முடியாது. பணத்தின் அருமை தெரிய வேண்டுமென்றால் வெளியே சென்று கடனை கொஞ்சம் கேட்டுப்பார். பணம் ஒரு மனிதனை மாற்றுவதில்லை, ஒருவருடைய உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வருகிறது. பணத்தை பத்தி ஓசோ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பணம் உன்னிடம் இருந்தால் அதை ஆனந்தமாக அனுபவி. பணம் உன்னிடம் இல்லாமல் இருந்தால் இல்லாத சுதந்திரத்தை ஆனந்தமாக அனுபவி. பணம் இல்லாத சுதந்திரத்தை அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, பணத்தை மதியுங்கள், நீங்களும் மதிக்கப்படுவீர்கள். இது எதுக்காக அப்படின்னா, மன நிர்வாகம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி பண நிர்வாகமும் அவ்வளவு முக்கியங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர்கிட்ட குறைந்த அளவே பணம் இருக்கும், இருந்தாலும் அந்த பணத்தை வச்சு மிக அழகாக நிர்வகித்து பல மடங்கு லாபத்தை அனுபவிச்சிருவாங்க. ஆனால் சில பேர்கிட்ட எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. அதைத்தாங்க பணத்தை நிர்வகிக்க தெரிஞ்சாதான் அதை அனுபவிக்க முடியும், காப்பாற்றவும் முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பணத்தை விரும்பாதவங்க கிட்ட பணம் வந்து சேர்றது இல்லைங்க. பணத்தை நீங்கள் எப்போ விரும்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதாங்க பணம் உங்களை வந்து சேரும். பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கவும் முடியும், அந்த பணத்தை நிர்வகிக்கவும் அப்போதாங்க முடியும். பணத்தையும் நேசிக்க கற்றுக்கணும். பணக்காரர்கள் அப்படின்னாவே ஒரு தவறான கண்ணோட்டம் தாங்க இருக்குது. பணக்காரங்களாக இருக்கிறது தப்பில்லை, மனுஷங்களாக இல்லாமல் இருக்கிறது தாங்க தப்பு. அதைத்தாங்க ஆப்ரஹாம் லிங்கன் கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு. லிங்கன் வந்து எப்பவுமே படிச்சுட்டே இருப்பாராமா ஏதோ ஒரு புக்கை. அப்படி இருக்கும்போது படித்து கொண்டே இருக்கிறதுனால பணம் என்ன கொட்ட போகுதா, ஏன் எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அதுக்கு லிங்கன் சொன்ன பதில் உங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு அருமையை புரிய வைக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பணத்தை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக படிக்கல, பணம் என்கிட்ட வரும்போது எப்படி பண்போட நான் வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராமாங்க. இதைத்தாங்க ஓசோ சொல்லியிருப்பாரு, பணம் இருக்கும்போது ஆனந்தமாக அதை அனுபவி, பணம் உன்னிடம் இல்லை என்றால் அந்த சுதந்திரத்தை ஆனந்தமாக அனுபவி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பணம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பணக்காரராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பணக்காரங்க, ஏழைகள் அனுபவிக்க முடியாத வசதிகளை பணக்காரங்க அனுபவிப்பாங்க, அதை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே பணம் இல்லை அப்படின்னா அந்த இல்லாத சுதந்திரத்தை வந்து அனுபவி. அப்படின்னா என்னென்னா, பணம் இருந்தது, பணக்காரங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயத்தோடையே இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அதே ஏழைகளாக இருந்தாங்கன்னா அசதி வர வரைக்கும் உழைப்பாங்க, அந்த அசதியிலேயே நிம்மதியாக அவங்களுக்கு தூக்கம் வரும், தூங்கிடுவாங்க. அதைத்தாங்க சொல்லியிருப்பாரு. அதுக்காக பணக்காரங்க பணக்காரங்களாகவே இருக்கணும், ஏழைகளாகவே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. பணக்காரங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். ஏழைங்க பணக்காரங்கெல்லாம் நம்ம
அனுபவிக்காத வசதியை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு தேவையான செலவுகளுக்கு நாம் வருத்தப்பட வேண்டி இருக்காதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குது. ஆனால் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு கூட ஏழைங்க கையில் காசு இல்லை அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போல்லாம் சிபிஎஸ்சி அந்த மாதிரியெல்லாம் படிக்க வச்சிட்ருக்குறாங்க. ப்ரைவேட்டெல்லாம் போய் இன்னும் சிபிஎஸ்சி ஸ்கூல் அது என்னென்னமோ சொல்லியெல்லாம் படிக்க வச்சிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏழைகள் அடிப்படை வசதிகளை கூட குழந்தைகளுக்கு பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது ஏழைகள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏழைகள்னால் ஏழ்மையில் இருக்கிறவங்க, எல்லா வசதியும் அடிப்படை வசதி இல்லாதவங்க எல்லாருமே ஏழைகள் தானங்க. அதனால் அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன அப்படின்னா, தேவையில்லாத செலவுகள், இந்த மது போதை இந்த மாதிரி அந்த செலவுகளையெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணணுங்க. அதைத்தான் சொல்ல வர்றேன். பணத்தின் அருமை உனக்கு தெரிய வேண்டுமென்றால் வெளியே போய் கொஞ்சம் கடனை கேட்டுப்பார் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் கடன் கேட்கும்போது தான் தெரியும் உங்கள் மேலே எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது. அவங்க கடன் கொடுத்தாதான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கறது பள்ளிக்கூடமோ கல்லூரியே இல்லைங்க. தனக்குன்னு ₹1 கூட கையில் இல்லாத ஒரு வாழ்க்கையும், பசிக்கும்போது கிடைக்காத அந்த சாப்பாடும், உடைஞ்சு போன மனசும் தாங்க நம்மளுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பணம் ஒரு மனுஷனை மாற்றுறது இல்லைங்க. ஒரு மனுஷனோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது தான் பணம். அதைத்தாங்க நம்ம கையில் காசு இல்லைனாலும் மதிக்க மாட்டாங்க. இருக்கிற பணத்தை சரியாக செலவழிக்கல, சேர்த்து வைக்கல அப்படின்னாலும் மதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குதுங்க. அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வங்கியில் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சுட்டு நம்ம பட்டினியாக கிடைக்கிற மாதிரி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணத்தை நேசியுங்க. பணக்காரவங்க அனுபவிக்கிற வசதியை நம்ம அனுபவிக்காட்டி கூட பரவாயில்ல, ஏழையாகவே இருந்துட வேண்டாம். அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. பணத்தை மதியுங்கள், பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் மதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத தாங்க இந்த பதிவில் சொல்ல வந்தேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.